ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் விளாட போகிறோம். வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சிஎஸ் ரேங்க்டு விளாட சொன்னாங்க. சரி விளாட்லாம், நானும் வந்துட்டேன் உள்ளார. போய் அடிக்க போகிறோமா இல்லைன்னு தெரியலை. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிராஃப்ட் லேண்ட் காமிக்கிறேன். வாங்க, கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு விளாட போகலாம். இவன் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளேஸ் சேஞ்ச் ஆகுவான், ஒரு பொம்மையை விடுவான். அந்த பொம்மையை விட்டுட்டு வேறு பிளேஸுக்கு போயிட்டா இன்னும் அது அந்த பட்டன் இருக்குங்க, அதை தட்டினீங்கன்னா அந்த இடத்துக்கு திருப்பி வந்துடுவீங்க. அதுதான் இது. உள்ளார வந்த உடனே கன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தோன்னா சோனி, அவங்க நல்லா விளாடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வெள்ளை கலர் தலையில் வச்சுருக்கான்னு அவன் யாரும் தெரியல. மற்றவங்களாம் என் ஃப்ரெண்டு தான். இந்த விட்ருக்கணும் அந்த பொம்மை தான். அங்கே மஞ்சள் கலர் லைட் அடிக்குதுல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு அடிப்போமா இல்லைன்னு தெரில. வந்த உடனே ஒருத்தன் போட்டு தாக்கினா சொல்லுன்னு இங்கே வந்துட்டு வெடிக்கிட போடலான்னு வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தன் போயிட்டே இருந்தான். சரி, க்ளோவால் வர இல்லை, வெடிக்கிட போட்டு சுற்றின்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன். நிறுத்தாத வரையும் போட்டவொடனே இப்படி வந்து இங்கே ஒருத்தவனை டவுன் பண்ணணும் பார்த்தா நான் சாகும்போதே அவனும் கரெக்டாக டவுன் ஆகிட்டான். இன்னொருத்தவன் வந்து ஏற்றி விட்டான். அவனும் என்ன மாதிரி தான் இருக்கான் பார்க்க. ஹெல்ப்னு கொடுக்குறான். நம்ம டீம்மேட்டில் மொத்த ஆளு தான் இருக்கான். மற்றவரெல்லாம் காலி பண்ணி அடிச்சிட்டானோ. யாருன்னு பார்த்தீங்க, நிக்கல் இருக்கான். சரி எப்படியாச்சும் ஜெயிச்சிட்றான்னு சொன்னால் அவன் செத்துட்டான். மற்றவங்களாம் ஹெல்ப் விட்டுட்டான். இதான் தாண்டி லைஃப்பில் எப்படி தெரில ஃப்ரெண்ட். கன்ஃபார்ம் எதுலையாச்சும் நம்ம போய் அடிக்கணும். சோனி அக்கா எப்படி செத்தாங்கன்னே தெரியலை. அந்த அக்கா திருப்பி அதே கண்ணை தான் எடுக்கிறாங்க. ஃபயரை வச்சுவிட்டான், ஃபயர் பண்ணேன். சரி நம்ம அப்புறம் ஒரு எமௌண்ட்டை போட்டு ஹாய் போட்டு அந்த அந்த இன்னொருத்தன் வந்தானே அவனுக்கு ஹாய் போட்டுட்டு நான் எடுக்கலான்னு வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் வருவானா இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். வர மாதிரி தெரியல. அங்கே ஒரு எனிமி நம்மளால் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம இங்கே அந்த பொம்மையை வச்சுட்டு நான் பாட்டுக்க ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏமால் எனக்கு தெரியலை. கரெக்டாக அடிக்கலான்னு அங்கே வெளில ஒருத்தவன் மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தான். அவனை அடிக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தேன். என்ன நடக்க போகிறதில்ல. 4v2 எப்படி இருக்கும்போது தெரில. மேட்ச் போய் அடிப்பேனா இல்லைன்னு இங்கே ஒருத்தவன் நான் போட்டோன்னு அடித்து முடிச்சிட்டேன். அப்புறம் டவுன் ஆக்கிட்டு அங்கே ஒருத்தவன் பார்த்த உடனே அடிக்கலான்னு போனேன். என்னை டவுன் பண்ணிடுவான்னு தான் நினச்சேன். கடைசியில் காணும் எங்கே இருக்கான்னு தெரியல. ஏறிட்டு ஒரே போடலாம் எங்கடா அவன் தேடிட்டு இருக்கவங்க தான் காண போயிட்டான். சரி இங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு ஒரு சுற்றுனேன். என்ன அடிக்கிறான் இந்த பைய? ஃபஸ்ட்டு ஒருத்தவன் ரவுண்டில் எல்லோரையும் அடித்தானே, அந்த பையில தான் என்னை நினச்சிட்டு என்ன அடிக்கிறான். சரி நம்ம இறங்கி ஒரு அடி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஏறி அடிக்கலான்னு பார்த்தா இந்த பையன் என்ன முடிச்சிட்டான் சொல்லுன்னு. அப்புறம் நம்ம ஆள் போட்டு அடித்து நொறுக்கி விட்டார். அந்த அக்கா ஒளிஞ்சு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அக்கா லைஃபே குறையலை. ஏன்னா அது யாரையும் அடிக்கலை, யாரும் அவளை அடிக்கலை, சோனி அக்காவை. சரின்னு 70 இருக்கிற புல்லட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு க்ளோவால் வாங்கிட்டேன். ஆனால் க்ளோவால் இல்லைன்னா அந்த நேரம் தாக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கெட் போடவே. சரி இந்த மேட்ச் நான் போய் அடிப்பேனா இல்லையான்னு பார்ப்போமா வாங்க. நான் கீழே போகலான்னு தான் நினச்சேன், வேணாம். ஏன்னா உட்காந்துட்டாங்க. அவங்க ஒரு ஆள் ஒளிஞ்சு அடிக்கிறாரு வண்டியில். நானும் அடிக்கணும்னு தான் நினச்சேன். ஒரே ஒரு டவுனை போட்டு தாக்கிட்டேன். பக்கத்தில் எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தான். அவனையும் முடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு இந்த அக்காவை ரிவைவ் பண்ணி விட்ருவோம். நான் போயிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே முன்னாடி போயிட்டான் அந்த பையன். சும்மாவே
அவங்க சாகிறதுக்கு தான் போனான், நானே முடிச்சு விட்டேன். 4-2 தான் மேட்ச் இருக்குது இங்கே. அது எப்படி இருக்குன்னு தெரியல. 3 பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். பார்த்தவொடனே இங்கே ஒருத்தவனை அடித்து முறுக்கி விட்டேன், அவனும் டவுனு. அப்புறம் இங்கே ஒருத்தவனை நம்மளால முடிச்சு விட்டான், அவனையும் முடிச்சு விட்டு மேட்ச்சே நம்ம அடிச்சிட்டோம். சரி, அடுத்த மேட்ச் விளாட்லான்னு போயிட்டோம். அந்த மேட்ச்சில் நம்ம பொம்மை விடல, அதனால் இப்போ இந்த மேட்ச்சில் பொம்மை விடலான்னு இருக்கேன். அதுக்கு மேலே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இப்போ தான் நம்ம டாப்பில் இருக்கோம். இந்த வாட்டி புதுசாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஃபயரில். புதுசாக ஒருத்தவங்க வந்து ரேன்னு வந்திருக்கான். இந்த சைடு நம்ம கரெக்டாக பொம்மையை விட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்தே விட்டேன். இதுக்கோ டப்பு டப்புன்னு அடித்தேன், டவுனு. அங்கே ஒருத்தன் நம்மளால் அடிச்சிட்டு இருந்தான். சரி, இன்றைக்கி இந்த ஃபைலை முடிச்சு விட்றதா நம்ம வேலை சொல்லிட்டு கரெக்டாக க்ளோவால் போடலான்னு நினச்சேன். சரி வேணான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நம்மளால் முடிச்சிடலாம். அவன் கரெக்டாக இங்கே தான் வந்துட்டு இருந்தான். இங்கே அடிச்சிடணும்னு நினச்சி ஒரு அடியை போட்டு டவுனை போட்டு விட்டேன். திடீர்னு என்ன ஒருத்தன் அடிக்க வந்துட்டான். சரி, மெடிக்கிட்ட போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட ஆரம்பிச்சிட்டேன். 2-2 மேட்ச்சு சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த பையன் என்னன்னா டவுன் ஆகிட்டான். சொல்லுன்னு யாரா நீங்கள்? அவனே ரிவ்யூ பண்ணலான்னு வந்தால் அதுக்குள்ளே செத்து விட்டான். அதுக்குள்ளே இங்கே ஒருத்தவன் டவுனு போட்டு தாக்கிட்டேன். அடுத்தது மெடிக்கிட் போடலான்னு வந்தேன். இந்த ஜூன் வேறு கிட்டக்க வந்துகிட்டே இருக்குது. எதாக இருப்பானு பக்கத்தில் இருப்பானுன்னு நினச்சிட்டு நம்ம இங்கே பொம்மையை விட்டுட்டு எதுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடலான்னு வந்தேன். அப்போ இந்த பையன் வந்து நம்மளை அடிச்சு விட்டான். கரெக்டாக அடித்து போயா அடிச்சிருக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மேட்ச் பாயிண்ட் 2-2 தான் இருக்குது. சரி, இந்த வாட்டி இன்ஜெக்ஷன் ஒன்று பை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன கான் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். MAS 7 தான் வாங்கினேன். இல்லை, இந்த 70 புல்லட்ஸ் கன் தான் வாங்கினேன். இப்போ நான் உங்களுக்கு மேஜிக் பண்ணுறேன். எப்படி ஒடிச்சது பார்த்தீங்களா? இதான் என் மேஜிக். அப்படி சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அங்கே ஒருத்தன் கிரானைட்டை தூக்கி போட்டிருக்கான். சரி, ஓடிக்கிட்டே இருந்தேன். நம்ம ரைட் சைடில் அடிக்கலாம், சென்டரில் போனால் நம்ம ரைட் சைடில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டானோ. கரெக்டாக இங்கே 2 பேர் அடிச்சிட்டு இருந்தானோ. அதை பார்த்தோன்னே இங்கே நான் பொம்மையை வச்சுட்டேன். இங்கே தான் 2 பேர் உட்காந்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக அடிக்கணும்னு நினச்சி 10 பேர் காலி பண்ணி விட்டேன். யூஸ் பண்ண கொடுக்கணும். யூஸ் பண்ணி கொடுத்து 10 பேர் டவுன் பண்ணிட்டேன். அந்த ஆளே டவுன் பண்ணி விட்டேன். இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் டவுன் பண்ணி விட்டுட்டு மெடிக்கிட் வேறு இல்லை. சரி, மெடிக்கிட் போட வேணாம், ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இந்த ஆள் தான் மறைஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி, மெடிக்கிட்டை போட்டுட்டு அவனை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அதனால் இங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா மெடிக்கெட் ஏறணும் ஃபஸ்ட்டு. எல்லோரும் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தானோ, ஆனால் நானும் இதே இருக்கேன். ஏன்னா அங்கே ஒருத்தன் மெடிக்கெட் போட்டுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் முடியும். எவ்வளோ மெடிக்கெட்டாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஸ்கோப் வச்சு பார்க்குறான், ஒன்றுமே தெரிய மாட்டேங்கான். ஆனால் ஒளிஞ்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அங்கே. சரி, அவனே ஜூனில் மாட்டி செத்துட்டான். இந்த மேட்ச்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்கி மட்டும் பாருங்களேன். இப்போ நீங்கள் இந்த கன்று வாங்கினீங்கன்னா 34, 35 அந்த மாதிரி தான் சரியாக ஃபாஸ்ட்டாக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்பீடாக போவோம். அந்த கன்று நல்ல பவர் தான். அப்புறம் முடிஞ்ச உடனே ஒரே ஓட்டத்தை எடுத்துகிட்டு பின்னாடியே போயிட்டேன். எதுக்குன்னா பின்னாடி போனால் தான் நம்ம அந்த சைட்லேருந்து ரைட் சைடு போய்க்கலாம். ஏன்னா பின்னாடி சைடில் நம்ம ஆளை அடிச்சிட்டு இருப்பாங்க.
அங்கே ஒரு ஆள் நம்மளை அடிச்சிட்ருக்கான். நம்ம எனிமே ஒருத்தவனை காலி பண்ணி விட்டான். சரி பொம்மை இங்கே போட்டுட்டு நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்தே இருக்கான். என்னடா வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுனை போடலான்னு சொல்லிட்டு அவனை ஒரு டவுன் ஆக்கிட்டு அவனே ஜூனில் மாட்டி செத்துப்பான். அதை விடுங்க. இப்போ நம்ம வந்து 2 பேரை முடிக்க போகிறோம். அது எப்படின்னு தெரில. நம்ம பாலில் ஒருத்தவனை தூக்கி விட்ருக்கான். சரி நான் அங்கே தான் இருக்கானோ, நம்ம பிளேஸ்லேயே வந்துட்டுருக்கானோ, அதுக்கு அந்த பையில ஒரு தடவை முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டே இருந்தேன். கடைசியில் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அடிக்கிற எந்த வாங்கிக்கன்ட்டு யோரினே முடிச்சு விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.